அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய அமலை தான் பார்க்க போறோம். தினமும் இந்த வார்த்தை 100 முறை ஓதாம நீங்க என்ன பண்ணாதீங்க, அந்த நாளை முடித்து கொள்ளாதீங்க. அது நீங்க எப்ப வேணா ஓதுங்க. ஆனா ரொம்ப சிறப்பு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்துல ஓதுறது ரொம்ப சிறப்பு. நீங்க பகல்லையும் ஓதலாம், மற்ற நேரத்துலயும் ஓதலாம். அதை நான் தெளிவா சொல்லிடுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா காலை சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்துல இதை ஓதுங்க, மாலை சூரியன் மறைந்ததுக்கு பிறகு இது ஓதுங்க, அப்படி இல்லாட்டினா தூங்கும் போது இது ஓதுங்கன்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது ஓதலாம். இதை பத்தியான அறிவிப்புகள்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கடைசிக்கு ஒரு நாளுடைய இறுதியிலேயாவது ஓதிருங்க. இதை 100 முறை ஒரு நாளைக்கு ஓதிட்டீங்கன்னா இந்த வார்த்தையை அல்லாஹ் உங்களுக்கு அவனுடைய அருள் பார்வையை திறந்து வைக்கிறான். ஏன்னா அவ்வளோ சிறப்பு மிகுந்த வார்த்தை இது. நம்மளுடைய எல்லா கஷ்டத்துக்கும் இதுல தீர்வு இருக்கு. என்ன அப்படி சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் பாத்தீங்கன்னா குர்ஆன்ல பல இடங்கள்ல இதை வலியுறுத்திட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய ஒரு அமலாக தினமும் ஃபாலோ பண்றதே இந்த அமல் தான். அது எல்லாத்துக்கு மேல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சாவின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சாவின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, நம்ம கஷ்டத்தை திறக்கக்கூடிய சாவின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளவோ கஷ்டம் இருக்கு, வாழ்க்கையில எவ்வளவோ தேவை இருக்கு, என்னென்னமோ பிரச்சனைகள் வருது, என்னால முடியல வாழவே அப்படிங்கிற அளவுக்கு கவலைகளோட, துன்பத்தோட, துயரத்தோட மனிதர்களால கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா, பணத்தால கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? இது 2 தான் இருக்கிறவங்களுக்கே பெரிய கஷ்டம். பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ஒரு 3 விதத்துல பிரிச்சிடலாம். ஒண்ணு உடல் ரீதியாக நோய் துன்பப்படுவாங்க, அவங்களுக்கு மற்ற பிரச்சனை எல்லாம் இருக்காது, ஆனா உடல் ரீதியாக நோய் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா பண ரீதியாக கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு காசு பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கும், கடன், அடமானம், அது இதுன்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருக்கோம். 3வது பாத்தீங்கன்னா மனிதர்களால பிரச்சனை. கூட இருக்கிறவங்க, நம்ம கட்டி கொடுத்த இடத்துல அக்கம் பக்கம், சொந்தக்காரங்க, வேலை செய்யறவங்க, பாஸ், அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, தொந்தரவு பண்ணுவாங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு பிரச்சனையே இந்த 3 வழியா தான் வரும். ஒன்னா உடலால நோய், இல்ல பாத்தீங்கன்னா காசால பிரச்சனை, இல்ல மனிதர்களால பிரச்சனை. இது எல்லாத்துக்குமே இது ஒரு தீர்வா இருக்கும். ஏன் நம்ம இதை அவ்வளவு தூரம் சொல்றேன்னா, பிரிச்சு சொல்லும் போது அவங்களுக்கு தெரியும் இது நமக்கானதா அப்படின்ட்டு. அதுக்காக தான் நான் சொல்றேன், எல்லா பிரச்சனைக்கும் இதுல தீர்வு இருக்கு. இதை ஓதுங்க, அந்த பிரச்சனையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு சாவியாக இது அமையும். அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, யா கஃபாரு இகுஃபிர்லி. யா கஃபாரு இகுஃபிர்லினா மன்னிக்க கூடியவனே என்னை மன்னிப்பாயாகன்னு அர்த்தம். கஃபாருன்னா என்னது, மன்னிக்க கூடியவன் அர்த்தம். யார சொல்றோம், அல்லாஹ்வை சொல்றோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய ஒரு இஸ்மு. 2 வார்த்தையில ஒண்ணு இஸ்மு, ஒண்ணு துவா. அப்ப இது என்னன்னா ஒரு சின்ன துவா. இது ஏதோ ஒரு திக்ரு, ஏதோ ஒரு இஸ்முன்னு நினைச்சுக்காதீங்க. இது ஒரு அழகான சின்ன துவா. துவானா என்னன்னா, நமக்கு தேவையான ஒன்றை கேட்டோம்னா அது துவாவா மாறிடும். இதுல முதல்ல இருக்கக்கூடிய வார்த்தை இஸ்மு, 2வது இருக்கக்கூடிய வார்த்தை நம்ம தேவையே கேட்கக்கூடிய ஒரு துவா. அப்ப இது 2ம் சேர்ந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு அழகான துவா. இதை விட சின்ன துவாவை நம்மளால பார்க்க முடியுமா சொல்லுங்க? அல்லாஹ் அக்பர். ரொம்ப அழகா கேட்டுட்டு இருக்கோம் 2 வார்த்தையில. யா கஃபாரு இகுஃபிர்லி. இது ஓத முடியாதா சொல்லுங்க? 100 தடவை ஓதுறது இது ஒன்றும் கஷ்டமா உங்களுக்கு? ஒரே தடவையில ஓதாட்டினாலும் பிரிச்சு ஓதுங்க. ஒழு செய்யணும்னு அவசியம் இல்லை, தொழுகை இல்லாட்டினாலும் நீங்க ஓதலாம், எந்த நேரத்துல வேணா ஓதலாம். ரொம்ப முக்கியமா ஒரு நாளுடைய கடைசியில ஓதுங்க, இன்னும் சிறப்பா இருக்கும். ஏன் நம்ம அப்படி சொல்றோம்னு சொல்லி பாருங்க. அல்லாஹ்விடத்துல என்ன சொல்றோம், மன்னிக்க கூடியவனே என்னை மன்னிப்பாயாகன்னு சொல்லிட்டு நம்ம மன்னிப்பை கேட்கும் போது அல்லாஹ் என்ன பண்றான், என் அடியான் என்னையே மன்னிக்க கூடியவன் சொல்லிட்டான். இப்ப இவனை நான் மன்னிக்கலன்னு வச்சுக்கோ, இவன் செஞ்ச தப்புக்கு இவன் சொன்னதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். என்னை மன்னிக்க கூடியவன் சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்றான், அது அவனுக்கு பாத்தீங்கன்னா கௌரவம். அதனால அல்லாஹ் என்ன பண்ணுவான், அவன் கௌரவத்தோட என்ன பண்ணிடுவான், நம்மளை மன்னிச்சிருவான். அப்ப எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டுரும். பாவம் மன்னிக்கப்பட்டுட்டா என்னவாகும், அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்காங்க, ஒருத்தவங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டா பாவத்துக்கு பகரமாக நன்மை எழுதப்படும், அல்லாஹுடைய அருள் கிடைக்கும், அவர்களுக்கு மலக்குமார்களுடைய துவா கிடைக்கும், அவர்களுக்கு உலக விஷயங்கள்ல அல்லாஹ் லேசாக்குவான். உலக சொத்தையும் மறுமை சொத்தையும், அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய சௌரியங்களையும் மறுமையில் இருக்கக்கூடிய சௌரியங்களையும் அல்லாஹ் லேசாக்கி கொடுப்பான். அவர்களுக்கு தீங்கு செய்ய இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க, மனிதர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு சிரமமா இருக்காது, எல்லாத்துக்குமே லேசான வழி கிடைச்சு பரக்கத்து கிடைச்சிடும். அப்ப இந்த பாவ மன்னிப்புங்கிற ஒரு துவா எல்லாத்துக்கும் ஒரு சாவியாக இருக்குன்னு நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க. காணாத புறத்துல இருந்து அல்லாஹ் உங்களுக்கு ரிசுக்கை கொடுப்பான்னு சொல்லியிருக்காங்க. சுபஹானல்லாஹ். இதை தான் நம்ம என்ன சொல்றோம், 100 முறை ஓதிவாங்கிறோம். முடிந்த அளவுக்கு ஒரு நாளுடைய கடைசியில ஓதுவது சிறப்பாக இருக்கும், ஓதிக்கொள்ளுங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது. நம்ம இந்த மாதிரி பயன் தரக்கூடிய அமல்களை போட்டுட்டு இருக்கோம். அதில் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ஒரு சதக்காவாக இருக்கும், எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.